நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க வீட்டில் வந்து இப்போ ரைடு போயிட்டு இருக்கு, இடி ரைடு. ஸோ அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ரைடுனால எத்தனை படங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டான் பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷ் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்கிற இட்லி கடை படம். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போகுது. இது அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா October 1 ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இதை சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் தான் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ ரிலீஸ் ஆகிற நிலைமையில இருக்கிறனால இந்த படத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. லைக் வந்து ஷூட்டிங் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால கண்டிப்பாக October 1 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் படம் பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி. ஸோ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தி திணிப்புக்கு எதிராக இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த காலத்தில் எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்ரியாக அந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க சுதா கொங்காரா. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரீசெண்டாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தோட நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரான, அதாவது டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அஃபிஷியலாக ட்விட் போட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி போட்டிருந்தாரு, திஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து நிறைய ட்ரோல் போயிட்டு இருந்துச்சு. லைக் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லிட்டு கோட் படத்தில் நம்ம தளபதி சிவகார்த்திகேயன்கிட்ட துப்பாக்கி கொடுக்கும்போது இப்போ அந்த துப்பாக்கி அப்படியே எனக்கு நேராக திரும்புதா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இடி ரைட் டான் பிக்சர்ஸ்க்கு போயிட்டு இருக்கனால பராசக்தியோடைய ஷூட்டிங் வந்து கடந்த ஒரு மாதமாக ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இதை எப்போ ரெஸ்யூம் பண்ணிவிட்டு எப்போ ஷூட் பண்ணிவிட்டு எப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ 99% பொங்கலுக்கு பராசக்தி வந்து ரிலீஸ் ஆகிறது டவுட்டு தான். அதை தொடர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதர்வாவுடைய இதயம் மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது சேஃபில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா STRுடைய 49 இந்த படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா June 5 தான் ஷூட்டிங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. அதாவது அந்த பூஜை முடிச்சுட்டு ஒரு 2 சாங் மட்டும் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் STR 49 வந்து சேஃப் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக் லைஃப் உடைய ப்ரொமோஷனில் சிம்பு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த தக் லைஃப் ப்ரொமோஷன் முடிச்சுட்டு நம்ம June 5 இந்த படத்துக்கு கமிட் ஆகலான்ற பிளானில் இருந்தார். இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இவர் நெக்ஸ்ட் படத்துக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. இல்லை STR 49 ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பு ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து வேறு யாருக்காவது கைமாத்துறாங்களா அப்படின்றது தெரியல. மேபி வேல்ஸ் எல்லாம் AGS எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பராசக்தி அண்ட் ஜனநாயகன் இது ரெண்டுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வேல்ஸ் அப்படி இல்லைனா AGS இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை எடுத்து அந்த படத்தை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இடி ரைட் நடந்துட்டு இருக்கிறதுனால டான் பிக்சர்ஸான ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இப்போ தலைமறைவாக இருக்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது. அதாவது ஃபாரின்ல எங்கேயோ இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டு எப்போ அவர் திருப்பியும் அந்த படத்துக்கெல்லாம் ஷெடியூல் பண்ணுறாரு அப்படின்றது தெரியலைங்க. சிம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா June 5 அன்னைக்கு ஷூட் போகல அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த படத்தை வேறு யாருன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு லைக் வந்து AGS இல்லை வந்து வேல்ஸ் எடுக்கல அப்படின்னா அதுக்கடுத்து டேரெக்டாக AGS உடைய படமான STR 51 அதாவது அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணுற அந்த படத்தை கமிட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. கம்மிங் கிறிஸ்மஸுக்கு அந்த படத்துடைய கிளிம்ஸ் எல்லாம் வந்து ட்ரைலரை விடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றனால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது டோட்டலாக இவங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. லைக் வந்து தனுஷ், சிம்பு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ட்ராபேக்காக இருக்குது. தனுஷ் வந்து சேஃப் கண்டிஷனில் தான் இருக்காரு. ஏன்னா அவருடைய படம் வந்து டோட்டலாக எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், October 1 ரிலீஸ் ஆகிடும். SK, சிம்பு அண்ட் தென் கயடு லோவார் இவங்களுடைய வீட்டிலலாம் ரைட் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. யாருக்கு சந்தோஷமோ இல்லைங்க, நம்ம சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பராசக்தி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்றது. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட எந்த படமும் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தை அடிச்சிக்க முடியாது. ஏன்னா தளபதியோடைய கடைசி படம் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அது ஒரு நல்ல ஒரு பேஸ் படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ பராசக்தி ரிலீஸ் ஆயிருந்தால் கூட தளபதி படத்து கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் தளபதி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது ரிலீஸே ஆகலை அப்படின்றது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த டான் பிக்சர்ஸ் உடைய படங்கள் அப்கமிங்கில் என்ன ஆக போகுது. அப்கமிங் 1 or 2 மந்த்தில் இதுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.